Welcome to Sathisbani Kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் டோனட். மோஸ்ட்லி நீங்க வந்து சாக்லேட் டோனட் பார்த்திருப்பீங்க. பட் இப்போ வந்து நான் செய்ய போறது வந்து சிக்கன் டோனட். சிக்கன் டோனட் வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட், பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போற ஒரு ரெசிபி. மோஸ்ட்லி வந்து சிக்கனை வந்து பிளைண்ட் பண்ணிட்டு அதுல பண்ண போற ஒரு ரெசிபி தான் சிக்கன் டோனட். வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். இப்போ சிக்கன் எடுத்துக்கினேன். சிக்கனை வந்து போன்லெஸ் பிரஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போன்லெஸ்ஸை வந்து சிக்கனை வந்து ஒரு டைஸாக ஒரு 8-10 பீஸ் வர மாதிரி டைஸாக சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைஸாக கட் பண்ணால் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அது அரைப்படும். கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு பிளைண்டாக வரும் சிக்கன்லாம். அதனால் நான் வந்து டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ண சிக்கனை வந்து இப்போது நான் மிக்சியில் போடுறேன். அதோடு சேர்த்து பொட்டேட்டோ, பாயில் பண்ண பொட்டேட்டோ ஒரு 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதே போடுறேன். ஆனியன், ஒரு ஆனியன் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன் 1 அதையும் போட்டுக்கினேன். கார்லிக் 2 பல்லு அதையும் சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு, பெப்பர் 1 ஸ்பூன். இப்போ வந்து பெப்பர்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன்னா நான் பிளைண்ட் பண்ண போகிறேன். மிக்சியில் அரைச்சி பிளைண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க பிளைண்ட் ஆகிடுச்சு. நான் இந்த பாக்ஸில் பட்டர் பெப்பர் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நான் இந்த ரவுண்டாக டோனட் மாதிரி போட போகிறேன். பாருங்கள். இப்போ டோனட் ஷேப்பில் நான் போட்ட பிறகு ஒரு 2 hours வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 5 minutes வெளியே வச்சு தான் நம்ம வந்து மைதாவில் மிக்ஸ் பண்ணோம். இப்போ மைதா ரெடி. ஒரு 2 எக்கை வந்து நான் அடித்து நல்லா வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து பிரெட் க்ரம் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை 3 வச்சு தான் நான் வந்து அந்த டோனட்டை பண்ண போகிறேன். இப்போ வந்து டோனட் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரீசரில் வச்சு 5 minutes வச்ச டோனட் வந்து மைதாவில் பரட்டி எடுத்துகிட்டு இப்போது எக்கில் போய் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் பிரெட் க்ரம் பண்ணிவிட்டேன். இப்போது ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயிலில். மீடியம் ஃபயர் வந்து ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா வந்து கருகிடும். இந்த அளவுக்கு கோல்டன் அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டோனட் வந்து நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக ரெடி. இல்லைனா வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து க்ரன்ச்சி மாதிரி தான் இருக்கும், தவிர டோனட் அந்த சாஃப்ட்னஸ் வராது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டோனட் இந்த கலரில். நான் செய்த சிக்கன் டோனட் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி இது வந்து நீங்க வந்து வீட்டில் வந்து ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா குழந்தைங்க பார்ட்டி மாதிரி ஜாலியாக சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் சேர்ந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பா எனக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் தென் பாய் ஃப்ரம் சதீஷ்.